இல்லாத நாயனார் திருக்கோ அதோட திரு கோபுரம் இது கோபுரம் அதாவது இந்த முப்பினாருடைய கோயிலுடைய திருக்கோபுரம். கல்வெட்டுக்களை சுத்தம் செய்து படிப்பது எப்படி? அந்த எழுத்துக்களை படிப்பது எப்படி? தமிழர்களின் பொக்கிஷங்களை காப்பதும் மீட்பதும் எப்படி? சுந்தரபாண்டியனுடைய 10வது ஆட்சி ஆண்டுல இந்த மண்டபம் கட்டப்படுது. வரலாறுகளை அறிந்து கொள்வது எப்படி என வரலாற்று ஆய்வாளர் ஒருவர் மாணவ செல்வங்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய நெகிழ்ச்சி ஊட்டும் காணொளி. இல்லாத நாயனார் திருக்கோ அதோட திரு கோபுரம் இது கோபுரம் அதாவது இந்த முப்பினாருடைய கோயிலுடைய திருக்கோபுரம். கள்ளக்குறிச்சி மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவத்தின் சார்பாக அதன் தலைவரும் வரலாற்று ஆய்வாளருமான சிங்கார உதயன் இந்த பயிற்சியை வழங்கும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்காக தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள பள்ளிக்கூடமான அரகண்டநல்லூர் அதுல்ய நாதேஸ்வரர் ஆலய சுற்றுச்சுவர் மற்றும் அதன் கோபுரத்தின் வாயிலில் பொறிக்கப்பட்டிருக்கும் கல்வெட்டுக்களை மாணவ செல்வங்களை படிக்க வைத்து அதனை ஆய்வு செய்வது எப்படி என பயிற்சியை இத்தனை அருமையாய் வழங்கியிருக்கிறார். சோழர், பாண்டியர், விஜயநகர பேரரசு, காடவர், வானக்கோவரையர், நாயக்கர் கால கல்வெட்டுக்கள் மொத்தம் 54 அந்த கோவிலில் இருப்பதாகவும் அதில் உள்ள குறிப்புகளையும் வரலாற்று சிறப்புகளையும் எடுத்துரைத்த விதத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். முடிவில் இந்து சமய அறநிலையத்துறை கோவில் செயல் அலுவலர் வை அறிவழகன் ஆர்வமுடன் பயிற்சியில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு வரலாற்று புத்தகங்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு தலைவர், பேராசிரியர்கள், பேரூராட்சி மன்ற உறுப்பினர் என பலரும் கலந்து கொண்டனர். செய்திகளை வழங்குவோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.